வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ரிவ்யூ வீடியோவில் சந்திக்கிறோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால் வீடியோஸும் கம்மியாக தான் வந்திருக்கும். சாரி ஃபார் தட். இப்போ ரெக்கவர் ஆகிட்டோம். அடுத்து வீடியோக்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் கேட்ட ஹோண்டா எலிவேட்டோட பிளாக் எடிஷன், அதில் இருக்கக்கூடிய டாப் அண்ட் ZX கிடைக்கக்கூடிய அந்த பிளாக் எடிஷன் சிவிடி வெர்ஷன் தான் நம்ம இன்னைக்கு எடுத்து வந்திருக்கோம். இந்த வாகனத்தோட டீட்டெயில்டு வாக்குறோம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் கரண்ட்டில் இந்த sub-4 மீட்டர் செக்மெண்ட்டை தாண்டி காம்பேக்ட் கிராஸ் ஓவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு கிரெட்டா இருக்குது, கிராண்ட் விட்டாரா இருக்குது, ஹோண்டா எலிவேட் இருக்குது. இதில் கிடைக்கக்கூடிய இதெல்லாம் தான் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ஸ் கொண்ட வாகனங்களாக இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டில் கொஞ்சம் டிரைவ் பண்ணுறதுக்கு பெப்பியாகவும் ஒரு சோலோட இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான் டெஃபினட்டாக அந்த 1.5 லிட்டர் ஐவிடெக் என்ஜினை சொல்லலாம். அந்த என்ஜினோட இருக்கக்கூடிய இந்த ஹோண்டா எலிவேட்டோட ZX CVT பிளாக் எடிஷனோட டாப் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது 20,63,000 ரூபாய் வருதுங்க. சரி, அந்த காஸ்ட்டுக்கு இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வாகனத்தை ரிவ்யூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த சுந்தரம் ஹோண்டாக்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஹோண்டா நிறுவன கார்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வீடியோவில் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் பிளாக் எடிஷனை தாண்டி என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஹோண்டா எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெளிவாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சேஃப்டி, ஒரு வாகனத்தோட சேஃப்டி அப்படின்னு பேசுகிறப்ப ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பேசலாம். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஏஸ் பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோண்டா அதை கிளைம் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5th ஜென் ஹோண்டா சிட்டிலையும் வந்துச்சு. ஸ்ட்ரக்சரல் வைஸ் ரியல் டைம் ஆக்சிடென்ட்ஸில் வாகனம் நல்லா தாங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் என்கேப் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வரல. வந்துச்சுன்னா எவிடென்ட்டாக புரிய வரும். பட் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் காம்ப்ரமைஸ் இருக்காது. எக்ஸ்டீரியர் ஷீட் மெட்டல் குவாலிட்டி, பெயிண்டோட குவாலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான குறைகளும் தெரியவில்லை. 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 3-point ELR சீட்பெல்ட்ஸும் கிடைக்குது. ஓகேங்க, சேஃப்டி பார்த்துட்டு அடுத்து இந்த என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 1.5 லிட்டரில் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ஐவிடெக் இன்ஜின் சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட் வேரியபிள் வால்வ் டைமிங் வித் லிஃப்ட் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் அப்படின்றது அதோட பிரீஃப்ங்க. இந்த என்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தியிருப்பாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்மாலர் RPMs இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஸ்மாலருங்கிறதோட லோயர் RPMs இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்மாலர் கேம்லோப்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஹையர் RPMs போகிறப்ப பார்த்தீங்கன்னா லார்ஜர் கேம்லோப் ஆக்டிவேட் ஆகும். இந்த கேம்லோப்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இன்டேக்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ கம்பஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோயர் RPMஸில் கம்மியாகும். ஹையர் RPMs போகும்போது பார்த்தீங்கன்னா அதிக கம்பஷன் நடக்கும். விச் அதை பர்ஃபார்மன்ஸில் நமக்கு தெரிய வரும். இப்போ லோயர் RPMஸில் பார்த்தீங்கன்னா கம்பஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக நடக்காததால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் சேவிங்ஸ் அப்படின்றது இருக்கும். நான் கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லியிருக்கேன். பட் சப்போஸ் நீங்கள் இந்த ஹோண்டா எலிவேட்டோட டீட்டெயில் ரிவ்யூ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த இன்ஜினை பத்தி புரிய வரும். இதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு வீடியோவே பண்ணிருக்கோம், ஐவிடெக் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதோட வீடியோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. 119 bhp பவருங்க, 6600 RPMல டெலிவர் ஆகுது. இதுவே பார்த்தீங்கன்னா 145 Nm டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 RPMல டெலிவர் ஆகுது. ஸோ இதுதான் பவர் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கீழே இன்சுலேஷன்லாம் கேட்டீங்கன்னா ப்ராப்பராக கன்சீல் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெட்டீரியலில் தான் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாம் குறைகளே இல்லை. ஸோ வாங்க ரிஃபைன்மெண்ட்டை பார்க்கலாம். என்ஜினோட ரிஃபைன்மெண்ட் பொறுத்து பார்த்துருப்பீங்க. மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேர் கேட்குற விஷயம் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹோண்டா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் CVT டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் கொஞ்சம் எப்பவுமே பெட்டராக தான் இருக்கும் கம்பேர் டு மேனுவல். நீங்கள் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 16 அப்படின்றது எதிர்பார்க்க முடியும். ஸோ இது உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து, நீங்கள் த்ராட்டல் எப்படி கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இந்த மைலேஜ் அப்படின்றத மாறுபடும். ஸோ RPMஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி டிரைவ் பண்ணீங்கன்னா உங்களால் பெட்டரான மைலேஜ் எலிவேட்டில் அச்சீவ் பண்ண முடியும். எலிவேட்னு இல்லை, ஹோண்டா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஐவிடெக் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்குமே அதுதான். ஸோ
ஓவரால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து அவ்வளோதாங்க. அடுத்து வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம். முன் தோற்றம் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு வைடான ஒரு கிரில் தாங்க கிடைக்குது. ஒரு ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ் போட்டு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்டர்ல வந்து ஹோண்டாவோட பேட்சிங் பெரிதா இருக்கு. குரோம் இன்சர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேலே மட்டும் அந்த பிளே நடந்திருக்கு. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஐஸ் கியூப் ஹெட்லாம்ப்ஸ் தாங்க. உங்களுக்கு லோ பீம் அண்ட் ஹை பீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி ஆட் ஆகிற மாதிரி ஒரு 2 கைண்ட் ஆஃப் கிளஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. கீழே ஃபாக் லேம்புமே வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட். ஸோ கிடைக்கும். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஃபாக் லேம்ப் போட்டிருக்காங்க. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான ஏர்டாம்ங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பிரஷ்டு கன் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிப் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட குவாலிட்டிலாம் நல்லா தான் இருக்கு. 220 mm இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸா இருக்குங்க. இதுவுமே இந்த செக்மெண்ட்ல, இந்த காம்பாக்ட் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ஃபாசியா பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து வீல் பேஸ்ங்க 2650 mm இந்த ஹோண்டா எலிவேட்டோட வீல் பேஸா இருக்குது. இந்த வாகனத்தோட டைமென்ஷன் கம்பேரிசன் இப்போ நீங்க லைவா ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இது கூட காம்படிட்டரா இருக்கக்கூடிய கிராண்ட் மெட்டரா கரெக்டா இது கூட கம்பேர் பண்ணிருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவிடென்ட்டா ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ டயர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். 215 55 17ங்க 17 இன்ச் ப்ரொஃபைல்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல டிஸ்க் கிடைக்குது. ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாக் அவுட் பண்ணிருக்க ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிளாக் அவுட் ஒரு அலாய் வீல்ஸ் கிடைக்குது. பிரிட்ஜ்ஸ்டோன் டயர்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. உள்ள லைனர் அப்படின்ற போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி உதவலாம் NVH-ல. மேலே இந்த இடத்துல கிளாடிங் அப்படின்னு பார்க்கும்போது, வீல் கிளாடிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்குது. ரொம்ப பெரிதாலாம் போகலை. ஓஆர்விஎம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓஆர்விஎம் கன்சோலை வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா நிறுவனம் இந்த எலிவேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏப்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கன்ஜாயின்ட்ல இருந்து கொஞ்சம் வந்து பின்னாடி எடுத்து போயிருக்காங்க. ஸோ இதனால் டிரைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அழகா உள்ள எம்பெட் பண்ணிருக்காங்க. மோட்டரைஸ்டா இருக்கக்கூடிய ஓஆர்விஎம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த மிரரும் வந்து மோட்டரைஸ்டு தான். உங்களுக்கு இந்த கன்சோலும் வந்து மோட்டரைஸ்டா தான் இருக்கு. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் ஓகே, பட் ரியர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்கறது அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் இருக்குமான்னு கேட்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட்ரெஸ்ட் கிட்ட கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இங்க கிளாஸ் பேனல் பிளே பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள இருக்கிற பாசஞ்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்காது. உள்ள தீம் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் தீமா இருந்தாலும் அந்த கிளாஸ் ஏரியா வந்து கரெக்டா பிளேயா இருக்கிறதுனால நமக்கு லாங் டிராவல்ல கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் கிடைக்காதுங்க. டோரோட தட் பொறுத்த வரைக்கும் டோரும் நல்ல ஹெஃப்ட் இருக்குங்க. தட் பொறுத்த வரைக்கும் குறைகள் இல்லை. ரெக்வஸ்ட் சென்சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரிக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அங்கேயும் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரஷ்ட் சில்வர்ல ஒரு ரூஃப் ரைல்ஸ் கிடைக்குது. ரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு லைனஸ் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இங்கேயுமே வந்து ஃபுல்லா லைனஸ் போட்டு கன்சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டயர் நாய்ஸ் வந்து உள்ள கிரீப்பின் ஆகாம தடுக்க உதவும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். டெய்லாம் கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஹாலஜன் கம் எல்இடி அந்த மாதிரி கிளஸ்டர் தான் போயிருக்காங்க. ஒரு கனெக்டட் ஸ்ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இங்க கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோ ஆகாது. சென்டர்ல வந்து ஹோண்டாவோட ஒரு பேட்சிங் கிடைக்குது. ரிவர்ஸ் லாம்பும் வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன்ல தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியர்ல நமக்கு வந்து வைப்பர் கொடுத்துருக்காங்க, டிஃபாகர் ப்ளே பண்ணிருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கன்சீல் ஆகிருக்கு. மேல வந்து ஒரு ஷார்ப் ஆண்டனா கிடைக்குது. ஸ்பாய்லர் பொறுத்த வரைக்கும் அப்படியே இன்டகிரேட்டடா தாங்க வந்திருக்கு. பாடி கூட இன்டகிரேட்டடா தான் ஸ்பாய்லர் போட்டிருக்காங்க. கேமரா வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங்க்கு உதவக்கூடிய கேமரா இந்த இடத்துல இருக்கு, தெரியும் நினைக்கிறேன். ரியர் பம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கிரேங்க அந்த மாதிரி ஒரு கலர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் அந்த மாதிரி தான் போயிருக்காங்க. த்ரூ அவுட் வந்து குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் அப்படின்னு பார்க்கும்போது இன்டகிரேட்டட் சென்சர்ஸ் 4 சென்சார் போட்டிருக்காங்க. இங்க ரியர்ல பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 458 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு தாராளமான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னன்னா அந்த லோடிங் லிப் ரொம்பவே மினிமலா வச்சிருக்காங்க. இவ்வளவுதான் லோடிங் லிப் அப்படின்றப்ப திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமா இருக்க போது. ஒரு பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து குட்டியர்ல போயிருக்காங்க. 215 60 16ங்க. ஸோ இதுல வந்து சின்னதா வந்து அந்த காஸ்ட் காம்ப்ரமைஸ் அப்படின்றது ஃபீல் ஆக முடியுது. ஜாக்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மவுண்ட் பண்ணிருக்க விதம் வந்து ப்ராப்பரா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரேட்டில் நாய்ஸ் கொடுக்காம இருக்கும். நல்ல விஷயம் தான். ஓகே சரி, 60/40 ஸ்பிட் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா பார்சல் ட்ரே இருக்கு. 60/40 ஸ்பிட் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க, இருக்குங்க 60/40 ஸ்பிட்டுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த 60/40 ஸ்பிட்டையும் பயன்படுத்திக்கலாம். ஓவரால் வாகனத்தோட எக்ஸ்டீரியர் பொறுத்து பேசிட்டோம். அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம். ஏன்னா இன்டீரியர்ல தான் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. ஹோண்டாவோட பிளாக் எடிஷன், இந்த எலிவேட் பிளாக் எடிஷன்ல கீஸ் ஏதாவது சேஞ்ச் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, சேம் கீ தான். லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு CVT டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் ஹோண்டா எலிவேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? இது நாள் வரைக்கும் குறையில இருந்ததில்லை, அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு நல்ல ஒரு லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பிரச்சனை இல்லைங்க, பெரிதாக பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஹெட்ரூம் ஒரு பிரச்சனை இருக்காது. இங்கே ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 3 பேருக்கு ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட் கிடைக்குதுங்க.
சீட் பெல்ட்ஸ் கேட்டிங்கன்னா 3 பேர்த்துக்குமே ப்ராப்பரான 3.0 ELR சீட் பெல்ட்ஸ் வந்தாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு மேலே இருந்து வருது ஒரு 3.0 ELR சீட் பெல்ட்ஸ். சென்டரில் ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் நமக்கு கிடைக்குது. மேலே கேபின் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எல்இடி லைட்டிங் செட்டப்பில் தான் போயிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹூக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிடைக்கல, பட் அந்த சைட் கிடைக்குது. மொத்தம் வந்து 3 பேசஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராப் ஹேண்டில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மேலே ரியரில் நமக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கிடைக்குது. ஏசி வென்ட்டோட ப்ளோயர் கண்ட்ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நாப்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். கீழே ஹம்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. 3 பேர் அக்கமடேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி 3 அடல்ட் உட்கார முடியும். கிட்ஸாக இருந்ததுன்னா ஒரு கிட் சென்டர்லையும் 2 அடல்ட் வந்து 2 பக்கம் வந்து தாராளமாக உட்கார முடியும். அதுக்கான ஸ்பேசிங் இருக்குது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த பிளாக் கலர் லெதர் அப்ஹோல்ஸ்ட்ரி போட்டுக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டிச்சிங்லாம் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே பாருங்கள் ஒரு பிளாக் கலர் ஒரு இன்சர்ட் ப்ளே பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு கன் மெட்டலில் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது த்ரூ அவுட் வந்து பார்க்குறதுக்கு. அது கீழேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதரிட் பேடிங் கிடைக்குது. டேஷ்போர்டு தீம் அப்படின்னு வரும்போது இன்டீரியர் முழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் உங்களுக்கு. அதாவது ஒரு லைட் பிளாக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு பியானோ பிளாக், அதுக்கப்புறம் ஒரு லெதரிட் பேடிங், இந்த மாதிரி தான் போயிருக்காங்க த்ரூ அவுட். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டச் அண்ட் ஃபீலோட ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. கீழே வந்து ஒரு லெதரிட் பேடிங் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மினிமலான ஒரு கன்சோல் தாங்க. உங்களுக்கு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் கூலிங் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கிடைக்கல. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து ஒரு 10.25 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணும், ரிவர்ஸ் கேமரா சப்போர்ட்டோட வரும். மேலே வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீட் இருக்குங்க, புது வண்டி இருக்கு, எடுக்க முடியாது, அதனால உங்களுக்கு அப்படி இருக்கும். ஆடியோ பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அல்ஃபைன் யூனிட் தான் இது. ஒரு 4 ஸ்பீக்கருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 ட்வீட்டர்ஸ் கிடைக்குது, ரியரில் 2 ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடி கேளுங்க. முதல் முதலாக முதல் முதலாக வா 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 அன்பு. ஆடியோ குவாலிட்டி உண்மையிலுமே சொல்கிறேங்க ரொம்பவே நல்லா இருக்குது. ரிவர்ஸ் கேமரா போட்டு பார்ப்போம், ஸோ தட் எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோட்ஸ் கொஞ்சம் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். டீசெண்டாக இருக்குது. இன்னும் பெட்டரான ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த ப்ரொடெக்டிவ் ஷீட் இருக்கிறனால உங்களுக்கு மேபி வந்து கிளியராக தெரியாமல் இருக்கலாம், பட் நல்ல ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தாங்க. உங்களுக்கு மேக்ஸ் கூல் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. அதோட சில்னஸ்லாம் வந்து குறைய சொல்லிட முடியாது, நல்லாவே இருக்குது. கீழே சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது கேபின்குள்ளே 2 யூஎஸ்பி சார்ஜிங் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் இன் டர்ன் ஒன்று வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கூடவும் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடும் இந்த இடத்துல கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் போட்டுக்கிறதுக்கான அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இருக்கு. கியர் நாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஒரு சிவிடி டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ பெல்ட் ட்ரிவன். ஸோ இதோட கியர் நாப் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஒரு பிளைனான ஒரு கியர் நாப் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸ்போர்ட் மோடும் இங்கே அடிஷனலாக நமக்கு கிடைக்குது ட்ரைவ் பண்ணுறது. ஹோண்டா எலிவேட் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் கேட்கறது NVH-ங்க. ஸோ NVH பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ நம்ம ஐடியல் பொசிஷனில் தான் இருக்கும். வண்டியை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறப்ப எவ்வளோ டெசிபல் வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டெசிபல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைவ் பண்ணுறப்ப காமிக்கிறீங்க, அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எவிடென்ட்டாக தெரிய வரும். வாக் அரௌண்டில் நம்ம வண்டி ஐடியலாக நிறுத்திருக்கிறப்ப வெளியில் நிறைய சத்தம் இருந்தால் தான் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, வெளியில் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 டெசிபல் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிப்பிக்கலாக ஹோண்டா நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய ஸ்விட்சஸ் தான். இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லெதரிட் பேடிங் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். மேலேயுமே அதே மாதிரி தாங்க. ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, அப் ஆகுது.
ஸோ டிரைவர் சைடு விண்டோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும், கூட தான் சின்னதாக நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம், அதுக்கான ஸ்பேசிங் இருக்கு. டயர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன ரெக்கமெண்டட் டயர் ப்ரெஷர் அப்படின்றது இந்த இடத்துல டெனோட் பண்ணியிருப்பாங்க. 33, 32 கொடுத்துருக்காங்க. ஸ்பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 போனீங்கன்னா 32 தான் டயர் ப்ரெஷருங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பிளாக்ல போயிருக்காங்க, பிளாக் லெதரைட்டில் போயிருக்காங்க. ஸோ பிளாக் எடிஷன். ஸோ தட் ட்ரெஸபிள்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டரும் கிடைக்குது. டாப் அண்ட் வேரியண்ட்ல மேனுவலான ஒரு ஹைட் அட்ஜஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஃபீல் பண்ணுறப்ப எப்படி இருக்கு, டிரைவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒரு லம்பார் சப்போர்ட் இருக்குங்க, அதில் குறைகளே இல்லை. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அந்த சீட்டிங் போஸ்டர்ல கவனம் செலுத்துவாங்க, இங்கே அதே தான் நடந்திருக்கு. அண்டர் தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஷோல்டர் சப்போர்ட், லம்பார் சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் உட்காரப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணி ஓட்டுறப்ப ஒரு லாங் டிராவல் போனீங்கனாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக தான் இருக்க போகுது. ஏபி பெடலுக்கான ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, பி பெடலுக்கான ஸ்பேசிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. அதுலாம் வந்து கன்ஜஸ்டடெல்லாம் ஃபீல் ஆகலை, ஒரு ப்ராப்பரான ஒரு டிட் பெடல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப், அதுக்கப்புறம் ஹெட்லாம்ப் லெவலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெசல்லஸ் ஐஆர்விஎம் தான் போயிருக்காங்க, உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கிடைக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேபின் லேம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்குமே கிடைக்குது. வித் லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட வர பேசஞ்சருக்கு லைட்ஸோட கிடைக்குதுங்க. சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பேனோரமிக் கிடையாது, ஒரு நார்மல் சன்ரூஃப் தான். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது. சன்ரூஃபில் தயவு செஞ்சு நின்று வராதிங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுங்கள். குழந்தைகளை நிப்பாட்டி கூட்டிகிட்டு வராதிங்க. அந்த இதுக்கு கொடுத்துருக்க அந்த சன் பிளைண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. ரொம்ப துணி மாதிரிலாம் கொடுக்கல, நல்லா தான் ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் லெதர் ட்ராப்பிங்கோட கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். டில்ட்டும் கிடைக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்குது. ஸோ உங்களோட எர்கனாமிக்ஸ்க்கு எது பெட்டராக இருக்குமோ அதை பயன்படுத்தி கொள்ளலாம். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பட் மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இல்லைங்க. ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமான ஸ்விட்சஸ் இங்கே கிடைக்குது. டாப் ஆஃப் த லைன் அப்படின்றனால உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அந்த லேன் அசிஸ்ட் மற்ற விஷயங்களுக்கான ஸ்விட்சஸும் இங்கே இருக்கு. ஸோ இந்த ஹோண்டா எலிவேட்டோட பிளாக் எடிஷனோட டீட்டெயில்டு வாக்கரவுண்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாகனம் இந்த ப்ரைஸிங்க்கு ஒர்த்தா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வாகனத்தோட டிரைவ் ரிவ்யூவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேம் அதே வாரண்டி தாங்க. உங்களுக்கு 3 வருஷம் அன்லிமிடெட் கிலோமீட்டர்ஸ் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாரண்டி தான் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3000 8,500 ரூபாய் தான் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட் ஃபார் ஹோண்டா எலிவேட்டிங்க. இந்த காரை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுந்தரம் ஹோண்டாவோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க, அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கார் வாங்குறதுல டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட கன்சல்டேஷன் டீம் நம்பரும் கொடுத்துருக்கு, நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நாங்களும் அதுக்கு உதவியாக இருக்கிறோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சச்சர வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.